மாமா என்னம்மா? வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. அப்புறம் மறக்காம 1 கிலோ தக்காளியும் வாங்கிட்டு வந்துருங்க மாமா. சரிம்மா. மருமகளுக்கு நம்ம கிட்ட இருக்க பென்ஷன் கண்ணை உறுத்துது போல. சரண்யா, என்னங்க உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா லேடி? என்னாச்சுங்க? என்ன ஆச்சா? நீ பண்றதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? எங்க அப்பாவே பாவம் அவரோட பென்ஷன் காசுல அவருக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் வேணுங்கிற மாத்திரையில இருந்து துணிமணி வரைக்கும் அவரு காசுல தானே வாங்குறாரு. ஏதாச்சும் வேணும் சொல்லி நம்மளுக்கு தொந்தரவு பண்றாரா? அப்புறம் நீ அவர்கிட்ட பால் வாங்கிட்டு வா, வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்க. இப்படி எல்லா பொருளும் வாங்கிட்டு சொல்லி அவர்கிட்ட இருக்க காசு மொத்தத்தையும் நீயே அழிச்சிருவ போலயே. இங்க பாரு, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் பண்றேன். அதை விட்டு சும்மா எங்க அப்பாவால வேலை வாங்குற வச்சுக்காத. பேசி முடிச்சிட்டீங்களா? எனக்கு நீங்க சொல்லிதான் அதெல்லாம் தெரியணுமா என்ன? மாமா நமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தாங்க. நான் ஒன்றும் அவர் காசை அழிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணல. அத்தை இருந்த வரைக்கும் மாமா இந்த வீட்டுல எல்லாம் உரிமையோட இருந்தாரு. ஆனா அத்தை போனதுக்கு அப்புறமா மாமா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. என்கிட்ட கேட்கறதுக்கு அவருக்கு அவ்வளோ தயக்கங்க. இவ்வளோ ஏன் ஒரு டீ வேணும்னா கூட அவர் என்கிட்ட கேட்க மாட்டாருங்க. இது அவரோட வீடுங்க. அவர் காசுல ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தாலும் என்கிட்ட உரிமையா கேட்பாருன்னு நினைச்சுதாங்க நான் வாங்கிட்டு வர சொல்றேன். எனக்கு அத்தை இருக்கும் போது மாமா எப்படி இருந்தாரோ இப்பவும் அதே மாதிரி இருக்கணுங்க. எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட என்ன வேணும்னு கேட்கணுங்க. மடி சாரா, நம்ம சாரா, பால் பாக்கெட்டு தக்காளி எல்லாம் இருக்கு. சரிங்க மாமா. மடி சாரா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நாங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். என்னமா அப்படி பார்க்கற? நீ சொன்னதை நான் கேட்டேன். என் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணலமா. இந்த வீடு எனக்கு வீடாவே இல்லை. யாரும் இந்த வீட்டை பார்த்துக்க போறாங்க நான் ரொம்ப பயந்தம்மா. ஆனா இப்போ எனக்கு அந்த பயமே இல்லைம்மா. மாமா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பா, உங்களுக்கு நாங்களாம் இருக்கோம்ப்பா. அம்மாடி சாரா, எனக்கு ஒரு டீ போட்டு தரியா? சரி மாமா, நீங்க உட்காருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா.